எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ உங்களுடைய கடன் எல்லாத்தையும் தாண்டி சேமிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ இதுல என்ன பிரச்சனை வரும்னா, எல்லாத்தையும் கணக்கு போட்டு இவ்வளவுதான் நான் செலவு பண்ண போறேன், இவ்வளவு தொகையை நான் சேமிக்க போறேன்னு முடிவு பண்ணி ரொம்ப சூப்பரா போய்கிட்டு இருக்கும்போது அப்பதான் நம்மளுடைய பைக் ரிப்பேர் ஆகும், 10,000 15,000 செலவு வரும், இல்ல திடீர்னு நம்ம வீட்டை காலி பண்ணக்கூடிய நிர்பந்தம் வரும், திடீர்னு வெளியூர் போகக்கூடிய சந்தர்ப்பம் வரும். இந்த மாதிரி நேரங்கள்ல செலவுக்கு நாம என்ன செய்வோம்? நாம சேமிச்சு வச்ச காசை எடுத்து தான் செலவு பண்ணுவோம், சரிதானே? அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்றது இந்த எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்ட் உங்களுடைய 2 மாசம் சம்பளமா இருக்கலாம், இல்ல 3 மாசம் சம்பளமா இருக்கலாம். அந்த எமர்ஜென்சி ஃபண்டை வேற ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல போட்டு வைக்கணும். அந்த பணத்தை எந்த ஒரு ஆடம்பர தேவைக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. இந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்த்து வைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகும். ஆனா இந்த பணத்தை மட்டும் சேமிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அவசர தேவைக்கு இது ரொம்பவே உபயோகமா இருக்கும். உங்க சேமிப்பை இது எந்த வகையிலையும் தடுக்காது. எப்ப உங்களுக்கு பண தேவை இருக்குதோ அந்த நேரத்துல மட்டும் இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த எமர்ஜென்சி ஃபண்டை ரீஃபில் பண்ணணும். நம்பர் 6, கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டை பயன்படுத்துறதுக்கு சில தகுதிகள் இருக்குது. அதுல முதல் தகுதி, இந்த கிரெடிட் கார்டை நான் எப்பவும் அத்தியாவசிய தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்துவேன், ஆடம்பரத்துக்காக எப்பவுமே நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்றதுல உறுதியா இருக்கணும். இரண்டாவது தகுதி, எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பணத்தை செலுத்த வேண்டிய தேதியில கண்டிப்பான முறையில பணத்தை கட்டிடுவேன் அப்படின்ற மனப்பாங்கு உடையவங்களா இருக்கணும். ஒருவேளை நீங்க அத்தியாவசிய தேவையை தாண்டி ஆடம்பர செலவுக்காக கிரெடிட் கார்டு பயன்படுத்துற ஆளா இருக்கிறீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் உங்களால சரியான தேதியில பணத்தை செலுத்த முடியும். ஆனா நாளடைவுல உங்களால கண்டிப்பா முடியாது. அதனாலதான் இந்த 2ல ஒரு தகுதி இல்லாட்டியும் கூட கிரெடிட் கார்டை பயன்படுத்த உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் அர்த்தம். சில பேர் இருப்பாங்க, இந்த கிரெடிட் கார்டை வச்சு அந்த கிரெடிட் கார்டுக்கு பில் பே பண்றது, அந்த கிரெடிட் கார்டை வச்சு இந்த கிரெடிட் கார்டுக்கு பில் பே பண்றது, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பெரிய கடனாளியாக தான் வாய்ப்பு இருக்குது. கிரெடிட் கார்டு வாங்கி பயன்படுத்துறீங்கன்னா அது உங்க பணம் இல்ல, அது வேற ஒருத்தரோட பணம் அப்படின்னு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மன கட்டுப்பாடு இல்லாதவங்க தயவு செஞ்சு கிரெடிட் கார்டை தொடவே தொடாதீங்க. கிரெடிட் கார்டை பயன்படுத்துறீங்கன்னா அதிகபட்சமா 30% லிமிட்டை கிராஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. கிரெடிட் கார்டுல எனக்கு மாசத்துக்கு 1.5 லட்சம் லிமிட் கொடுத்திருக்காங்க, அதனால நான் எல்லாத்தையுமே செலவு பண்ணவும் முடியும், அதை சரியான தேதியில கெட்டவும் முடியும் நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய சிபில் ஸ்கோரை பாதிக்கும். ஒருவேளை நீங்க எந்த விதமான கடனும் இதுவரைக்கும் வாழ்க்கையில வாங்கினதே இல்ல அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்க சிபில் ஸ்கோரை அதிகப்படுத்த இந்த கிரெடிட் கார்டு உபயோகமா இருக்கும். அதை சரியா பயன்படுத்துற வகையில நம்ம எல்லாருக்குமே அத்தியாவசிய தேவை கண்டிப்பா இருக்கும். மளிகை ஜாமான் பொருட்கள் வாங்குறது, காய்கறி வாங்குறது, பெட்ரோல் போடுறது, இந்த மாதிரியான செலவுகளை கிரெடிட் கார்டை வச்சு பயன்படுத்துறது மூலமா சில பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்க தான் போகுது. கிரெடிட் கார்டுன்றது ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அதை சரியா பயன்படுத்தலைன்னா முதல்ல பிரச்சனை வர்றது நமக்கு தான். நம்பர் 7, 1002 crore. உங்களுடைய வரவு செலவை பார்த்தாச்சு, அனாவசிய செலவுகளை கம்மி பண்ணியாச்சு, அடைக்க முடிஞ்ச கடன் எல்லாத்தையும் அடைச்சாச்சு, எமர்ஜென்சி ஃபண்டையும் ரெடி பண்ணியாச்சு. இப்பதான் உங்க பணத்தை சேமிக்க தொடங்கணும். ஷார்ட் டேர்ம்ல உங்களுடைய தேவை இருக்குது, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பணத்தை சேமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆர்டி, எஃப்டி, சீட்டு பணம் போடுறது ரொம்ப நல்லது. ஆனா லாங் டைம்ல ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பையனுக்கு 25 வயசுல ஒரு நல்ல அமௌண்ட் கொடுத்து பிசினஸ் பண்ண வைக்கணும், என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேற வழியே